பிரைஸ் தி லார்ட். உபத்திரவம். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ரோமர் 12:12. உபத்திரவமா, பாடுகளா, வேதனையா, நெருக்கமா, பொறுமையாயிருங்கள். அப்போஸ்தலர் 14:22. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டார். தாவீது சொல்லுகிறார், உபத்திரவத்திற்கு முன் வழி தப்பி நடந்தேன் என்று சொல்லுகிறார். உபத்திரமும் பாடுகளும் நல்லது, அது நம்மை உருவாக்கும். யோபு 30:16 யோபு சொல்லுகிறார், உபத்திரவ நாட்கள் என்னை பிடித்திருக்கிறது என்று சொல்கிறார். யோபுவைப் போல் உபத்திரவம் உங்களை பிடித்திருக்கிறதா? உங்களுடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் உங்களை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி ரட்சிப்பார். ஆகையால் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஆதியாகமம் 15:13. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் உபத்திரவப்பட்டார்கள், பொறுமையாயிருந்தார்கள். கர்த்தர் அவர்களை விடுவித்தார். யாத்திராகமம் 3:7. அப்போது கர்த்தர் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இருக்கிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் அவர்கள் உபத்திரவத்தை பார்த்து, அவர்கள் கூக்குரலை கேட்டு, அவர்கள் பட்ட வேதனைகளை அறிந்து அவர்களை விடுவித்தார். உபத்திரவத்தை பொறுமையோடு சகித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இரங்கினார். 1 தெசலோனிக்கேயர் 3:3. உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 1:4. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்க வேண்டும். வெளிப்படுத்துதல் 2:10 10 நாட்கள் உபத்திரப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவமும் பாடுகளும் கொஞ்ச நாட்கள்தான். பொறுமையோடு இருங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் உபத்திரவத்திலும் மனிதர்கள் மூலம் வரும் உபத்திரவத்திலும் பொறுமையோடு இருங்கள். உபத்திரவம் மாறும். ஜெபத்திலே தனித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ரோமர் 12:12. ஜெபத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. ஜெப நேரத்துக்கு சோதனை வந்தாலும் தடைகள் வந்தாலும் ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. ஜெபத்தில் தானியேல் உறுதியாய் தரித்திருந்தான். ஜெப நேரத்திற்கு சோதனை வந்தாலும் தடை வந்த போதிலும் அவன் ஜெபத்தை விடவில்லை. ஜெபத்தில் உறுதியாய் இருந்தான். தானியேல் 6:10. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபத்தை விடவில்லை. கர்த்தரை துதிப்பதை அவன் நிறுத்தவில்லை. நாமும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்று துதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். எப்போதும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. உறுதியாய் இருக்க வேண்டும். கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட மனிதன் எப்போது ஜெபிக்கிறவனாய் இருந்தான். நாமும் எப்போதும் ஜெபிக்க வேண்டும். தேவைக்காக மட்டும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. தேவைக்காக ஜெபிப்பது நல்லதுதான், ஆனால் நாம் எப்போதும் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் செய்து ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபம் செய்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஜெபித்து நாம் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அப்போது கர்த்தர் நம் வாழ்வில் கிரியை செய்வார். ஆமேன். தேங்க்யூ லார்ட்.